ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மயில் முன்ன மாதிரி வேலை செய்யவே முடியல, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. அந்த பாட்டிமாவுக்கு ஜூஸ் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது மட்டும்தான். ஏன்னா வீட்டில் உள்ள சமைக்கிற வேலை, மற்ற வேலை எல்லாமே முடிச்சாச்சு. பாட்டிமாவை கவனிக்கிறது மட்டும்தான். பாட்டிமாவுக்கு மோஷன் வர மாதிரி இருக்குது. உடனே அந்த பாட்டிமாவுமே நம்ம மயில்கிட்ட சொல்கிறாங்க, மயிலுக்குமே உடம்பு முடியல போல், ஒரு மாதிரி கேராகவே இருக்குது. அந்த பாட்டிமாவை தூக்க கூட முடியல. ஒரு மாதிரி அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமாவுக்குமே உடம்பு முடியாது. இப்போ நம்ம மயில் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. உடனே பாட்டிமாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ இந்த பிள்ளைக்கு இப்படி ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவுக்கு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனை எடுத்து அவங்க மருமகனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அந்த பொண்ணு காலையிலேருந்தே ஒரு மாதிரி இருந்தது, இப்போது மயங்கி விழுந்துருச்சுமா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நீ டாக்டரை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறியா, நமக்கு தெரிஞ்ச டாக்டரை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க சொல்லவும், உடனே இங்கே நம்ம அந்த ஓனர் அம்மா இருந்துட்டு, அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி டாக்டரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. கீழே மயங்கி விழுந்த நம்ம அதாவது மயில் வந்து எந்திரிக்கவே இல்லை. ஏன்னா காலையில் நேரத்தில் நம்ம மயில் சாப்பிட்டு கூட வர்றதில்ல. ஏன்னா இங்கே பாக்கியம் தொந்தரவு, ஒரு வாய் அவங்க முன்னாடி சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டுட்டா எல்லாத்தையும் தீத்துறாத, நானும் என் புருஷனும் சாப்பிட்ணும் அப்படி இப்படின்னு ஏதாவது மயிலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம மயில் காலையில் எழுந்திரிச்சதும் அங்கே ஒன்று ரெண்டு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிடாமே வேலைக்கு கிளம்பி வந்துடுவாங்க. மதியானத்தில் இங்கே மட்டும் சாப்பிட்றது மட்டும்தான். காலையிலேருந்து சாப்பிடாம இருந்ததுனால நம்ம மயிலால் உடம்புக்கு முடியல. ஏற்கனவே வாமிட்டு வர மாதிரி இருந்ததா, அது மட்டும் இல்லாமல் மயக்கம் வர மாதிரி இருந்ததா, ரொம்பவே டயர்டாக இருந்தாங்க. மயங்கி விழுந்தவங்க எந்திரிக்கவே இல்லை. இப்போது அந்த ஓனர் அம்மாவுமே டாக்டரை கூட்டிக்கிட்டு வந்துடுறாங்க. உடனே மயிலை தூக்கி பெட்டு மேலே படுக்க வச்சுட்டு இங்கே நம்ம டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால தான் மயங்கி விழுந்திருக்காங்க. சாப்பிடாம இருந்திருப்பாங்க போல், அதனால தான் மயங்கி விழுந்துமே எந்திரிக்க முடியல. இவங்களுக்கு நான் ஒரு சில டேப்லெட் கொடுக்குறேன், அதை மட்டும் நீங்கள் அவங்க எந்திரிச்சதும் சாப்பிட வச்சு அந்த டேப்லெட்டை மட்டும் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க செக்கப் போகணும், அங்கே போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ப்ரெக்னென்சி டாக்டர்கிட்ட தான், அவங்கக்கிட்ட தான் போய் இவங்க செக்கப் எல்லாம் பார்க்கணும். சொல்லிடுங்க இவங்க எந்திரிச்சதும் கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேப்லெட்ஸுமே கொடுத்துட்டு அந்த டாக்டர் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம அந்த ஓனர் அம்மா இருந்துட்டு மயில் கேட்ட, மயில் எந்திரிமா எந்திரிமான்னு சொல்லிட்டு முகத்தில் தண்ணியெலாம் தெளித்து எந்திரிக்க உட்கார வைக்கிறாங்க. எனக்கு என்னாச்சு, ஏன் நான் மயங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சாப்பிடாமல் இருந்திருக்கம்மா, அதான் மயங்கி விழுந்துட்டேன், சரி நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மயிலுமே சாப்பிட்றாங்க. ஏன் திடீர்னு எனக்கு மயக்கம் வரணும் அப்படின்ற மாதிரி கேட்கவும் அந்த ஓனர் அம்மா இருந்துட்டு, இங்கே பாருமா, பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நீ கர்ப்பமாக இருக்க அதான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட மயில் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, டாக்டர் இப்போ தான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு டேப்லெட்டெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க, அம்மா நீ காலையில் வரப்போ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்கக்கா, வர அவசரத்தில் சாப்பிட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா நீ சாப்பிட்டுட்டு தானே வேலைக்கு வரணும், அப்படி சாப்பிடாம வந்திருந்தாலுமே எங்கேயாவது வந்து சாப்பிட்ருக்கலாம்ல, சாப்பிடாமே வேலை பார்க்க சொன்னாங்களே யாராச்சும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்கவும், அக்கா அது வந்து வேலை எல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் மதியமாக சாப்பிட்டுக்கலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, உன் வீட்டில் சாப்பிட்றதுக்கு மறந்துட்டு வந்துட்டியோ இல்லை டைம் ஆகிடுச்சின்னு வந்தாலுமே இங்கே வந்து சாப்பிடணும் சரியா, சாப்பிடாமலாம் வேலை பார்க்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை, அவ்வளோ ஒன்றும் இங்கே நிறைய வேலைலாம் இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மயிலுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் இது உண்மையாக இருக்குமா, உண்மையாக தான் இவங்க சொல்லுவாங்களா, ஏற்கனவே நம்ம ப்ரெக்னென்சி கிட்டில் செக் பண்ணி பார்த்தோம், அப்போது பாசிட்டிவ் தான் வந்துச்சு, ஹாஸ்பிட்டல் போனால் 100ல் ஒருத்தவங்களுக்கு இப்படி தான் நடக்கும், இது ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, நம்ம இதை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைக்கா உண்மையாகவே நான் கர்ப்பமாக தான் இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் மயில், நீ கர்ப்பமாக தான் இருக்க, ஆமாம் உனக்கு மாதக்கணக்கு தள்ளி போகுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் நான் மாதம் ஆகி கூட ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆகும், இது வரைக்குமே நான் மென்சஸே ஆகலைக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா நீ மென்சஸ் ஆகலை அப்படின்னா நீ ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்கணும். இல்லை ப்ரெக்னெண்ட்டாகவே இருக்கணுன்றது இல்லை, வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்து கூட அதாவது நான் மென்சஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம்ல, ஏன்னா ஏற்கனவே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா தான் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், ஆனால் அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும், நீங்கள் வேறு டாக்டர்கிட்ட பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதான் கொஞ்சம் டவுட்டாகவே கேட்குறேன். ஏம்மா இப்போ வந்தது டாக்டர் தான், அவங்க தான் உனக்கு செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க, நீ இது
குழந்தை டாக்டர்கிட்ட போயிட்டு செக்கப்புக்கு போ, அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நாளைக்கே நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துருமா, நாளைக்கு லீவ் போட்டுரு, நான் வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நீ ரெஸ்ட் எடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், நீ நாளைக்கு வராத ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கக்கா, நான் எல்லா வேலையும் காலையிலேயே முடிச்சு வச்சுட்டேன். அதாவது நைட்டுக்கு மட்டும் தான் நான் எதுவுமே டின்னர் ஏற்பாடு பண்ணல, மதியத்துக்கெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எனக்கு கால் பண்ணு, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. மயில் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத நினச்சி. இது உண்மையாக பொய்யான்றது கொஞ்சம் குழப்பமாகவே தான் இருக்குது. ஏற்கனவே ஒரு அதாவது தப்பாக நடந்துருச்சு இல்லையா, அதை நினச்சி கொஞ்சம் ஏதாவது தப்பாக நடந்துருமோன்னு பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு, மீனா உங்ககிட்ட நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. சந்தோஷமான விஷயமா, என்னக்கா, சரவணன் மாமா அவங்க கூட பேசுகிறாங்களா என்ன? அதெல்லாம் இல்லை மீனா, அவங்களுக்கு என் மேலே இப்போ வரைக்குமே கோவம் போகவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ என்கிட்ட எப்படி மீனா பேசுவாங்க? அதை விட ரொம்ப சந்தோஷமான விஷயம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மீனா இருந்துட்டு, என்னக்கா, சரவணன் மாமா பேசுனா போதும்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அதை விட பெரிய சந்தோஷம் அப்படின்னா அது என்னவா இருக்க போகுது? ஒருவேளை உங்கள் அம்மா உங்களை இப்போலாம் திட்டுறதை நிறுத்திட்டாங்களா என்ன? ஐயோ மீனா, அதெல்லாம் இல்லை மீனா, நான் கர்ப்பமாக இருக்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட மீனா பயங்கரமாக அதிர்ச்சியாக வராங்க. அக்கா என்னக்கா சொல்கிற? ஆமாம் மீனா, இன்னைக்கு என்னால் சரியாக வேலை பார்க்கவே முடியல, மயங்கி விழுந்துட்டேன் தெரியுமா. அதுக்கப்புறம் இந்த வீட்டு ஓனர் அம்மா அந்த அக்கா இருக்காங்களே, அவங்க தான் டாக்டரெல்லாம் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க தான் எனக்கு சொன்னாங்க. எனக்குமே கன்ஃபார்மாக என்னன்னு தெரியல மீனா, நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு நீ என் கூட வரியா மீனா அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. கண்டிப்பாக நான் நாளைக்கு வரேன்க்கா. நம்ம நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோம், செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ஏதுன்னு முடிவு பண்ணலாம்க்கா. அக்கா நீங்கள் கவலையே படாதீங்கக்கா, நீங்கள் தப்பை உணர்ந்து இப்போது நல்லவங்களாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்க. இப்போது உங்களை சரவணன் மாமா கூட சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரே ஒரு ஆதாரம் இந்த குழந்தை தான்க்கா. ஒரு வேளை நீங்கள் அதாவது பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா உண்மையாகவே நீங்கள் பயப்படவே வேண்டாக்கா, எல்லாமே சரியாகி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. நானும் அந்த சந்தோஷத்தில் தான் இருக்கேன், ஆனால் நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தானே தெரியும் இது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு. ஒரு வேளை உண்மையாக இருந்தது அப்படின்னா உண்மையாகவே அதை விட எனக்கு சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது மீனா. எப்படியாவது குழந்தைய வச்சு நான் சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்துருவேன், அவங்க கூட இருந்தாவே எனக்கு போதும் மீனா, அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்க போகுது எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. கவலையே படாதீங்கக்கா, எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது நம்ம மயிலுமே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உடனே சுடர் பார்த்துட்டு, என்னக்கா எப்போவுமே முகத்தை வாட போட்டுக்கிட்டே இருப்ப, இல்லை ஏதாவது ஒரு யோசனையிலே இருப்ப, ஏதாவது ஒரு கஷ்டத்தை நினச்சி நினச்சி அழுதுகிட்டே இருப்ப, இப்படி தான் நான் உன்னை பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி என்னமோ அம்புட்டு சந்தோஷமாக இருக்க, என்னக்கா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம மயில் வந்து வெக்கப்படுறாங்க. சுடர் இருந்துட்டு, அக்கா என்னக்கா என்னக்கா ஆச்சு உனக்கு? நீ எப்பவுமே இப்படியே சந்தோஷமாக இருக்கா, பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சுடரு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆமாம் அம்மா எங்கே? அம்மா கிச்சனில் தான்க்கா இருக்குது, போய் கூட்டிகிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா எதுக்காகக்கா? போ சுடரு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சுடர் போயிட்டு, அம்மா மயிலக்கா உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மயில் கூப்பிட்றாளா, எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு என்ன தெரியும், நீ வந்து என்னன்னு கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அவளுக்கு வேறு வேலை வெட்டி இல்லை, எனக்கே எக்கச்சக்கமான வேலை இருக்குது, அதெல்லாம் நான் முடிக்க வேண்டாமா? ஏன் அவள் இங்கே வரமாட்டாளாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அம்மா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இரு, வாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியத்தை கூட்டிகிட்டு வராங்க கையை பிடிச்சி. உடனே முறைச்சிக்கிட்டே, என்னடி எதுக்காக என்ன வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. சந்தோஷமா? அதான் நீ வாளா வெட்டியாக வந்து இங்கே உட்காண்ட்ருக்கல்ல, அவள் அப்படி இருக்கிறப்போ நீ என்ன சந்தோஷமான விஷயத்த சொல்லிட போகிற? எப்படியும் உங்கள் புருஷன் வீட்டு ஆளுங்க உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறது கிடையாது, கடைசி வரைக்கும் நீ இதே வீட்டில் தான் குப்பை கொட்ட போகிற, உன்னை பார்த்து பார்த்து நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும், உனக்கு வடித்து கொட்டிக்கிட்டு இருக்கணும், இப்படி கஷ்டமான விஷயம் மட்டும் தான் நடந்துக்கிட்டு இருக்கு, நீ என்னடி அப்படி சந்தோஷமான விஷயத்த சொல்லிட போகிற அப்படின்னு சொல்லிட்டு
சுடர் இருந்துட்டு, "ஏம்மா, அக்கா என்ன விஷயம் சொல்ல வரான்னு சொல்லிட்டு அத கேட்காம, நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டே போற. கொஞ்ச நேரம் உன் திருவாய மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னடி உன் அக்காளுக்கே எப்ப பாரு வக்காலத்து வாங்கிட்டு வந்துடுற. இங்க பாரு உன் வேலை என்னமோ அத பாரு. அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இரும்மா. அக்கா நீ ஏதோ சந்தோஷமான விஷயம்னு சொன்னல்ல, சொல்லுக்கா. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு உன்ன இவ்ளோ சந்தோஷத்தோட பார்க்குறேன். அதான் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குக்கா. சொல்லுக்கா ப்ளீஸ்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற சுடரு. உடனே நம்ம மயிலு சந்தோஷத்தோட அப்படி சொல்ல வராங்க, வார்த்தையே வரல. உடனே பாக்கி இருந்துட்டு, "அடச்சி சொல்லி தொலை, எனக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கு. நீ இப்படி திக்கி திணறி எப்போ சொல்லுவியோ அதுக்குள்ள நான் எத்தனை வேலை முடிப்பேன், டக்குன்னு சொல்லுடி" அப்படின்னு சொல்லிட்டு. "அம்மா நான் கர்ப்பமா இருக்கேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட நம்ம பாக்கியம் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுறாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் என்னமோ எல்லாமே அதாவது நம்ம மயிலோட வாழ்க்கை சரியாயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. "ஏய் மயிலு, என்னடி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியா வந்து கேட்கவும், "ஆமாம்மா, நான் கர்ப்பமா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணீரோட இங்கே பாக்கியத்துக்கிட்ட விஷயத்த சொல்லவும் சுடருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "மயிலு, உண்மையை தானே சொல்கிற? நீயே இது வாங்கி ஏதோ கிட்டுன்னு சொல்லுவாங்களே அதை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறியாடி" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லைம்மா, நான் வேலைக்கு போனேன்ல, அந்த வீட்டில் தான் நான் மயங்கி விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் டாக்டரெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு போயிருக்காங்க. எனக்கு என் வீட்டு ஓனர் அம்மா தான் நான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு டவுட்டாகவே தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் காலையிலேருந்து எனக்கு மயக்கம், வாந்தி வர மாதிரி இப்படி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருந்ததுமா. எனக்குமே ஒரு சந்தேகம் இருந்தது. அது மட்டும் இல்லாம 3 மாசத்துக்கு கிட்ட நான் எதுவும் மென்சஸே ஆவலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏய் என்னடி சொல்ற? ஒரு வேளை முன்னாடி மாதிரி இதுவும் நம்மளோட ஆசைய மண்ணாக்கிடுமோ? ஒரு வேளை பொய்யா கூட இருக்கலாம்ல? தெரியலம்மா. நம்ம நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாமா? கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கும்மா. ஒரு வேளை நான் கர்ப்பமா இருந்தேன் அப்படின்னா, அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இருக்காதும்மா. இதை வச்சு எப்படியாவது நான் சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "எப்படியோடி ஏதோ நல்லது நடந்தா சரி. நம்ம நாளைக்கு காலையிலேயே வேலையா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு சைடு இங்க நம்ம அஞ்சலி வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க அவங்க அம்மா, "ஏய் இங்கே பாருடி, எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி தனி மரமாகவே இருப்ப? நாங்கள் இருக்கிற வரைக்கும் ஏதோ உன்னை பார்த்துப்போம். எங்களுக்கு அப்புறம் உன்னை யாரையும் பார்த்துப்பா? இங்கே பாரு, உனக்கு ஒரு இடத்துல நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கார பார்த்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அவங்க வீட்டுக்கு வருவாங்கடி உன்னை பொண்ணு பார்க்குறதுக்காக. நீ ரெடியாக கிளம்பிடுடி, போய் குளிச்சுட்டு வா போ" அப்படின்னு சொல்லிட்டு. "அம்மா, யாரை கேட்டு இந்த ஏற்பாடை பண்ணிக்கிட்டு இருக்க?" "இல்லை, என்னால் முடியவே முடியாது. கண்டிப்பாக நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். ஏற்கனவே நீ எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு என் வாழ்க்கை சீரழிஞ்சதெல்லாம் உனக்கு பத்தலையா? இன்னும் என் வாழ்க்கையை இன்னும் தரநாசமாக ஆக்கணும், என்னுடைய நிம்மதியை எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏய் இங்கே பாருடி, ஏதோ முன்னாடி வாழ்க்கை தான் அப்படி ஆகிப்போச்சு. அதுக்குன்னு நீ இப்படியே இருந்துட முடியுமா? எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? இங்கே பாரு, உனக்கு ஒரு வாழ்க்கை துணை மிகவும் அவசியம். இங்கே பாரு, நல்ல மாப்பிள்ளையை தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். உனக்கே அந்த மாப்பிள்ளையை பார்த்தா ரொம்ப பிடிக்கும்டி. எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. முன்னாடி மாதிரி முன்னாடி புருஷன் மாதிரி குடிச்சிக்கிட்டு உன்னை அடிச்சுக்கிட்டு உன்னை கொடுமைலாம் பண்ண மாட்டான்டி. இவன் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத பையனாக இருக்கான்டி. அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா உன் வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாரு அஞ்சலி, இந்த அம்மா சொல்கிற பேச்சை கேளுடி, இந்த ஒரு வாட்டி மட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு. "அம்மா அதெல்லாம் எனக்கு முடியவே முடியாதும்மா, என்னால் முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு போய் ரூமை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு உள்ளே போய் பயங்கரமாக டென்ஷனாக வராங்க. உடனே சரவணனுக்கு கால் பண்ணி, "சரவணா, உனக்கு ஒன்று தெரியுமா? என் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வேண்டான்னு சொல்லி எத்தனையோ டைம் சொல்லியுமே இன்னைக்கு வீட்டுக்கே வர சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்துருவாங்களாம். என் அம்மா வேற என்னை ரெடியாகி கிளம்பி வா வான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரவணா. என்னால் இன்னொரு கல்யாணத்தெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு சரவணனுக்கு நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. என்ன, அஞ்சலியோட வாழ்க்கையை திரும்பவும் கெடுக்க பார்க்குறாங்க. அவளோட வாழ்க்கையும் கெட்டு போச்சு, என் வாழ்க்கையும் கெட்டு போச்சு. எனக்கும் அந்த மயிலுக்கும் விவாகரத்து நடந்ததுக்கப்புறம் அஞ்சலி கூட ஒன்று சேர்ந்து வாழலான்ற ஒரு முடிவு எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா அஞ்சலி இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அஞ்சலி இருந்துட்டு, "சரவணா இங்கே பாரு சரவணா, எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ள விருப்பம் இல்லை சரவணா" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே சரவணன் இருந்துட்டு, "சரி அஞ்சலி, எத்தனை நாளைக்கு தான் நீயும் தனியாகவே இருக்க முடியும்? உன் அப்பா அம்மாவுக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்குவாங்கள்ல. கடைசி வரைக்கும் உன்னால் தனியாகவே இருக்க முடியாதுல்ல. அதனால தான் இப்படி நினைக்கிறாங்களோ என்னவோ. நல்ல மாப்பிள்ளையாக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லுவோம். "சரவணா அது மட்டும் முடியவே முடியாது சரவணா.
ரொம்ப நாள் கழிச்சு நான் உன்னை மீட் பண்ணேன். உன்னை மீட் பண்ண அப்போவே உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஆசையெல்லாம் வந்துச்சு. நம்ம லவ் பண்ணது எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு தெரியுமா? இருந்தாலும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நான் சைலண்ட் ஆயிட்டேன். உன்னுடைய நினப்பிலே நான் வாழ்ந்துடலான்னு சொல்லிட்டு தான் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என் அம்மாக்கிட்டேயுமே சொல்லிட்டேன், கல்யாணமெல்லாம் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு. அப்போவும் என் அம்மா இப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் சரவணா, எப்படியும் இப்போ உன் ஒய்ஃப்க்கும் உனக்கும் விவாகரத்து நடக்க போகுது. அப்படி இருக்கிறப்போ ஏன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது? இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போய் இருக்கிறத விட மனசுக்கு பிடிச்ச உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற சரவணா? உன்னுடைய முடிவு என்னன்னு சொல்லிட்ட அப்படின்னா நான் இது விஷயமா வேறு முடிவு ஏதாச்சும் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரவணனுக்குமே உள்ளுக்குள்ளே ஆசை இருக்குது. இருந்தாலும் இன்னும் டிவோர்ஸ் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அஞ்சலி, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் இன்னும் டிவோர்ஸ் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்னெல்லாம் ஃப்ராட் வேலை பண்ணி என்னெல்லாம் சதி பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அதான் எனக்கு கொஞ்சம் இதாகவே இருக்குது. நீ வேணா உங்கள் வீட்டில் கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ண சொல்லி கேட்டுப்பாரு. எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் விவாகரத்து நடந்ததுக்கப்புறம் இது விஷயமா நம்ம பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்கிறாங்க. சரி சரவணா, எப்படியாவது நான் இந்த பொண்ணு பார்க்குற விழாவை எப்படியாவது கேன்சல் பண்ணிடுறேன். கண்டிப்பாக உனக்கும் உன் ஒய்ஃபுக்கும் வர இயரிங்லே டிவோர்ஸ் ஆகிடணும். அதுக்கப்புறம் நம்ம இது விஷயமா பேசி ஒரு நல்ல முடிவு பண்ணி நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கான வழியை பார்ப்போம் சரவணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ சரவணனுக்குமே ஒரு புது உலகத்தில் போய் புதுசாக அவங்க வாழ்க்கையை தொடங்குற மாதிரி இருக்குது. ஆனால் மயில தான் குறுக்க வந்து நிற்கிறாங்க போல். மயிலை எப்படியாவது விவாகரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம பாக்கியம் சுடரு அதுக்கப்புறம் மயில் இவங்க 3 பேருமே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிடுறாங்க. வேலையாக அதுதான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டோக்கன் நம்பர் 1 வாங்கிடுறாங்க காலையிலேயே போயிட்டு. இப்போது டாக்டர் வந்ததுமே இங்கே நம்ம மயில் தான் போயிட்டு பார்க்குறாங்க. மயில் சுடர் பாக்கியம். இப்போது மயில் வந்து நான் மென்சஸ் ஆகி 3 மாதத்துக்கு மேலே ஆகுது, இன்னும் ஆகலை. ஒரு வேளை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேனோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இதை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியுமா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா, அதுக்காக தான் நாங்கள் இருக்கோம், பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூரின் டெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேனுமே பண்ணுறாங்க. இப்போது எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்போது டாக்டர்கிட்ட மயில் கேட்குறாங்க, டாக்டர் நான் கர்ப்பமாக இருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லவும் உடனே டாக்டர் இருந்துட்டு, நீ ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்க, அதனால தான் உனக்கு நீ சொன்ன மாதிரி வாமிட், தலை சுத்தல் அதெல்லாம் வருது. ப்ரெக்னென்ட்டாக இருந்தாவே நார்மலாக இதெல்லாம் வரதான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மயில் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அம்மா, நான் கர்ப்பமாக இருக்கேம்மா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டாக்டர் நெசமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உண்மையதாம்மா சொல்கிறேன், நான் எதுக்காக போய் சொல்கிறேன், இங்கே பாரு, ஸ்கேன் எல்லாம் பண்ணியாச்சு, நீ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் மாதம் நீ செக்கப்புக்கு வரணும். நான் உனக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறேன், அதெல்லாம் நீ கரெக்டாக ரெகுலராக சாப்பிட்டுக்கணும், சரியா? இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு வெயிட்டான பொருளெல்லாம் நிறைய தூக்கக்கூடாது, நிறைய அது ரிஸ்க் எடுத்து வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக நம்ம சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இப்போ நம்ம மயிலுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம மயில் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாக்கியம் இருந்துட்டு மயில்கிட்ட மயிலோட கன்னத்தில் கிள்ளி முத்தம் கொடுக்குறாங்க. மயில், எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ இது ஒன்று போதும்டி, இதை ஒன்றை வச்சே நான் உன்னை அந்த வீட்டுக்கு வாழ அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம மீனாக்கிட்டேயுமே விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம மீனாவுமே உடனே கிளம்பி நேர்லேயே வந்துடுறாங்க. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே இங்கே பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, அதான் அந்த குடும்பத்தோட வாரிசை என் பொண்ணு சுமத்துக்கிட்டு இருக்கால, அப்படி இருக்கிறப்போ எப்படி என் பொண்ணை விவாகரத்து பண்ண முடியும்? இது விஷயமா நான் உங்கள் வீட்டில் வந்து பேசலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒன்று பண்ணுங்கள், மயிலாக்காவை சந்தோஷமாக இருந்தாங்க, அதுவே எனக்கு போதும், வீட்டில் வந்து சொல்லி பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம மீனாவுமே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ பாக்கியம் இருந்துட்டு அந்த ஸ்கேன் எடுத்தது அதுக்கப்புறம் அந்த கிட்டு எல்லா ப்ரூஃப்மே கொண்டு போகிறாங்க. நம்ம மயில், பாக்கியம், மாணிக்கம் இவங்க 3 பேருமே இப்போ பாண்டியன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏம்மா சம்மந்தியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் கூப்பிடுவோம். உடனே கோமதி வந்து வெளியே பார்க்குறாங்க. இப்போ நம்ம அரசியுமே வராங்க. அரிசி வந்துட்டு, அம்மா எதுக்காகம்மா இவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாக்கி இருந்துட்டு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம், என் பொண்ணு இனிமேல் இந்த வீட்டில் தான் வாழ்வா அப்படின்னு சொல்லவும், நம்ம கோமதி இருந்துட்டு, என்னம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதான் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு ஒட்டு உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை தான் நாங்கள் வீட்டை விட்டே துரத்திட்டோம்ல, தள்ளி வச்சிட்டோம்ல, நீங்கள் பண்ண திருட்டு வேலைக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து உங்களுக்கு சரியான தண்டனையை தானே கொடுத்துருக்கோம், உங்கள் பொண்ணை வீட்டை விட்டே துரத்தியாச்சுல்ல, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே
பாக்கியம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் 1000 பேசினாலையும் இனிமேல் என் பொண்ணை நீங்கள் வீட்டை விட்டு போன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த வீட்டோட வாரிசை என் பொண்ணு வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட நம்ம கோமதி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இருந்தாலும் இவங்க பொய் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ராடு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டேன்ல. இங்கே பாருங்கள், நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு நல்லா தெரியுது, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மயில் இருந்துட்டு, அத்தை உண்மையாக தான் அத்தை, நான் கர்ப்பமாக தான் அத்தை இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நீ கர்ப்பமாக இருக்கிறேன்னு சொல்லி தானே என்ன எல்லாருமே ஏமாத்தினேன், நானும் உன்னை நம்பி ஊர் ஃபுல்லாக தந்திரம் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ கர்ப்பமாக இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனது அப்புறம் தானே எங்களுக்கே தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை அப்போயும் நான் ஏமாத்தலை, இப்போயும் நான் ஏமாத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருடி, சும்மா ஃப்ராடு பேச்செல்லாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்காத, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் இங்கே நம்ம சரவணன், பாண்டியன் அவங்க கடையெல்லாம் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க சாப்பிட்றதுக்காக. இப்போது இங்கே மயில் குடும்பத்தை பார்த்துட்டு நம்ம சரவணன் பயங்கரமாக கோவப்படுறாங்க. மயில்கிட்ட வந்து, ஏய் எதுக்காக இங்கே வந்த, ஒழுங்காக அங்கேருந்து போயிடு, உன் முகத்துலேயும் முழிக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒரு ஃபோன் நம்பரை எடுத்துகிட்டு புதுசாக நம்பர்லேருந்து கால் பண்ணால் இவன் எடுத்து பேசிடுவான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நம்பராக பேசுகிறது, இப்போது வீட்டுக்கே வந்துடுறியாடி அப்படின்னு சொல்லிட்டு, ஒழுங்காக கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசவும். உடனே மயில் இருந்துட்டு, மாமா நான் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்கிறதுக்காக தான் வந்தேன், தயவு செஞ்சு இப்படி என்ன துரத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி என்ன சந்தோஷமான விஷயம், உன்னை பார்த்தாவே எனக்கு துக்கமான விஷயம் தான், எதுவுமே சந்தோஷமாகவே நடக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு மாமா, நான் கர்ப்பமாக இருக்கேன், இந்த வீட்டோட வாரிசை நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி என்ன இப்படி ஒரு நாடகத்தை போட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடலான்னு பார்க்குறியா, அது மட்டும் நடக்கவே நடக்காது, இங்கேருந்து ஒழுங்காக கிளம்ப போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்கவும். உடனே இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாப்பிள்ள, தேவையில்லாமல் சும்மா சத்தம் விடுற வேலைலாம் வச்சுக்காதீங்க, உங்கள் வாரிசை தான் அவள் சுமந்துக்கிட்டு இருக்கா, அவள் இந்த வீட்டில் தான் வாழ்வா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, தயவு செஞ்சுங்கிறது போயிடுங்க, கோர்ட்டில் கண்டிப்பாக எங்கள் 2 பேருக்கும் விவாகரத்து கொடுத்துருவாங்க, நீங்கள் தேவையில்லாமல் இப்படி ஒரு வதந்தியை கிளப்பி என் கூட பொண்ணை வாழ வச்சிடலான்னு நினைக்கிறீங்களா, அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, ஏமாம்மா இப்படி என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க, ஆமாம்மா நீ ஹரிச்சந்திரனோட தங்கச்சி, உன்னை நம்புவாங்க, நீ சொல்கிறது எல்லாமே உண்மை தான், பொய்யே சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம பாக்கி மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் என்னை நம்பலைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது, அதுக்கான ஆதாரம் நான் கொடுக்குறேன், நாங்கள் நேற்று தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம், இங்கே பாருங்கள் நான் உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப் எல்லாமே கொடுக்குறாங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் அது இதுன்னு. இப்போ அதை பார்த்துட்டு இங்கே நம்ம சரவணன் பயங்கரமாக அதிர்ச்சியாக வராங்க. என்ன இவ உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாகவே இருப்பாளா, இல்லை ஃபேக்காக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்களா, இல்லை இதையுமே என்னால் நம்ப முடியாது, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட இதை ஃபேக்காக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ மாமா, நான் எப்படி சொன்னால் தான் நீங்கள் நம்புவீங்க, வேணா உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரை நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன செக் பண்ணி பார்க்கட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, இல்லை நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனையை கிளப்புறதுக்காக தான் வந்திருக்கீங்க, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புங்க, இல்லைனா போலீஸை வர வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாக்கி இருந்துட்டு, யாரை வர வச்சாலும் எதுவும் பண்ண முடியாது, என் பொண்ணு கர்ப்பமாக இருக்கிறது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே டாக்டரையுமே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, சரி சரவணா நீ எதுவும் பிரச்சனை பண்ணாத, நமக்கு தெரிஞ்ச டாக்டரை நம்ம வர வைப்போம், உண்மையாகவே இந்த மயில் கர்ப்பமாக இருந்தா அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம், அப்பா இவங்க பொய் சொல்கிறாங்கப்பா, டேய் சரவணா அமைதியாருடா, இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா டாக்டர் வந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம பாண்டியன் அவங்களோட ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணி வீட்டுக்கே வர வைக்கிறாங்க. நம்ம மயிலை செக் பண்ணியும் பார்க்க சொல்கிறாங்க. செக் பண்ணுறாங்க, மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. உடனே இங்கே நம்ம டாக்டருமே கோமதி ஃபேமிலிக்கிட்ட சொல்லவும், இதை கேட்ட எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி தான், அது எப்படி திடீர்னு கர்ப்பமாக முடியும், இவங்க ஏதோ பொய் சொல்கிறாங்க. உடனே சரவணன் இருந்துட்டு, இங்கே பார், நீ வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கே அந்த குழந்தை, அது என்னுடையதா இல்லை வேறு யாராவதுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து ரொம்பவே அசிங்கமாக கேள்வி கேட்கவும். உடனே நம்ம மயில் ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்க. மாமா ஏமாமா இப்படி வாய் கூசாமல் இப்படி கேள்வி கேட்குறீங்க, இப்படி ஒரு கேள்வியை என்னை பார்த்து எப்படி மாமா நீங்கள் கேட்குறீங்க, ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால எனக்கு கல்யாணம் நடக்கணுன்றதுனால ஒரு 2-3 பொய் சொல்லிட்டோம், அதுக்காக நீங்கள் என்னை இப்படி அவமானப்படுத்துவீங்களா, இங்கே பாருங்க மாமா, வேண்டாம் மாமா, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாடுற சரவணா நீ பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு, நமக்கு தெரிஞ்ச டாக்டர் தானே, இவங்களுக்கு தெரியாதா, இங்கே பாரு நீ தப்பான வார்த்தை கேட்குற, எந்த ஒரு பொண்ணையுமே அப்படி தப்பாக கேள்வி கேட்கக்கூடாதுடா, மயில் பொய் சொல்லியிருக்கலாம், ஆனால் அதுக்காக இப்படியெல்லாம் நீ அவளை தப்பான கேள்வி கேட்குறது ரொம்ப ரொம்ப தப்புடா, இங்கே பாரு
மயில் கர்ப்பமாக இருக்கிறது இப்போ உண்மைன்னு ஆகிப்போச்சு. நம்ம வீட்டு வாரிசாக மயில் சுமந்துக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு சரவணா, மயில் கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி மாமா, இந்த விஷயத்தில் நான் உண்மைதான் மாமா சொல்கிறேன், நீங்களாவது என்னை நம்புனீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எதுவுமே பேசாமல் மயிலை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உடனே சரவணன் இருந்துட்டு சைலண்ட்டாக முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கவும், நம்ம சரவணன் இருந்துட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, சரவணா உனக்கு என்ன சொன்னேன், மயிலை நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வான்னு சொன்னேன், எதுக்காகடா பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா இது உண்மையாக இல்லைன்னு எப்படிப்பா, இங்கே பாருடா இப்போ தான் உண்மைன்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நீ பொண்ணுங்களை சந்தேகப்படாதடா, கண்டிப்பாக அப்படி ஒரு தப்பை மயில் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே உறுதியாக தெரியுதுடா. அது மட்டும் இல்லாமல் அப்படியே உனக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட்டுன்னு எதுக்குடா இருக்குது. ஒரு வேளை உனக்கு சந்தேகம் நீண்ட காலமாக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கலாம்டா. கண்டிப்பாக மயில் நம்ம வீட்டு வாரிசை தான் சுமந்துக்கிட்டு இருக்கான்னு என் உள் மனசு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. சரவணன் மயிலை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவாங்களா, இல்லை கூட்டிகிட்டு வரவே மாட்டேன், என்னால் இவளை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.